ஆல்மோஸ்ட் ஒரு 10 படங்களுக்கு மேல பண்ணிட்டீங்க. வெப் சீரிஸ் பண்ணிட்டீங்க. நெறையா மல்டிபிள் இடத்துல நீங்க காம்பேரரா ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம அண்டர் ரேட்டடா தான் இருக்கோமா? நம்ம இன்னும் கொஞ்சம் நெறைய வெளிய தெரியணுமான்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இருக்கும். இது வந்து என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே வந்து, முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த முயற்சி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ட்ரூ. சரி, நீங்க அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க, அது எப்போ வந்து ஜெயிக்கும் அப்படின்னா, ஓவர் த நைட் ஆஃப் சக்சஸ் வில் கம்ஸ் வித் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றாங்க. இது நான் என்னோட இன்டர்வியூஸ்ல எல்லாத்துலயுமே நான் சொல்றேன். ஓகே. எங்க நான் முடிஞ்சாலும் நான் பதிவு பண்றேன். வெற்றின்றது உடனே கிடைக்காது. இன்னைக்கு ஒரு சிவகார்த்திகேயன் கிடைச்ச வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா, அது 10 வருஷம் உழைப்பு. சிவாஜி சார்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ரஜினி, கமல், அப்புறம் விஜய் சார், அஜித் சார் எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய கவின் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ரியோ முதற்கொண்டு. ரியோவும் ஐம் ஸோ ஹாப்பி. 1 வருஷம் டேட் இல்லன்னுலாம் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அவன் சொல்றப்போ. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே உழைப்பு இருக்கு. அது 10 வருஷம் நீங்க வந்து சாலிடா உழைச்சா தான் அது கிடைக்கும். ட்ரூ. ஆமா. நான் 10 படம் தானே பண்ணியிருக்கேன். வந்துரும். அது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, முழுசா நம்பணும். ம். முழுசா நம்பணும். இப்போ என்னோட பிரச்சனைய நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து, எனக்கு இயர்லியரா சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாங்க. ம். எனக்கு வந்து பேக்கப்ன்றது யாரும் கிடையாது. சென்னைக்கு நான் கிளம்பி வந்தது வந்து வெறுமனே வந்து ஒரு ரூ. 500 ரூ. 200 அவ்வளோதான். அவ்வளோதான் இருக்கும். இங்க வந்து வெறும் ரூ. 3000 சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். டக்குன்னு ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனா என்ன நடந்துச்சுன்னு புரியல. அப்புறம் பேஷனும் ஓடணும், வீட்டையும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும். தம்பி படிச்சுக்கிட்டு இருந்தான். இது எல்லாமே சேர்த்து இருக்கப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பர்டனா ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ம். நான் எல்லாத்தையும் இழுத்துட்டு ஓடணுமான்ற ஒரு நைட்மேர் மாரி தான். ஸோ இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்றேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இவ்வளோ பிரச்சனை இருக்கா? இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, இப்படி தான் நீ வந்து மேல வரணும்னு இருக்கு. இப்படி தான் நீ இப்படி வந்தா தான் வந்து என்னன்னா, உனக்கு கீழ இந்த மாரி 1,00,000 பேர் இருக்கான். நீ ஜெயிச்சு காட்டு, அந்த 1,00,000 பேரும் திரும்பி வருவான். ட்ரூ. அப்படிதான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு. இன்னைக்கு என்ட்ட புரிதல் இருக்கு. ஸோ நவ் ஒன்லி ஐ ரியலைஸ் தட் வி ஷுட் பிலீவ் 100% வெதர் இட் இஸ் ஆக்சுவலி டிலேயிங் ஆல்சோ.